வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் உங்கள் மனதிற்குள் எப்போதாவது வந்திருக்கும் ஒரு கேள்வியை பற்றி தான் பேசப்போகிறோம். அது என்ன கேள்வி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒருவருக்கு உங்களை பிடித்திருக்கிறதா அல்லது அவர் உங்களை நேசிக்கிறாரா என்ற கேள்விகளும் குழப்பங்களும் கூட வந்திருக்கும். அவர்கள் அன்பாகத்தானே நம்மோடு நடந்து கொள்கிறார்கள், ஆனால் அவர் உங்களை நேசிக்கிறாரா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றிய 7 அடையாளங்களை 7 குறிப்புகளை சொல்ல போகிறோம். இந்த காணொளியை முழுசா பாருங்கள். காணொளியின் இறுதியில் ஒரு சிறிய செல்ஃப் டெஸ்ட் கூட இருக்கிறது. அதையும் என்னென்ன செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களை ஒருவருக்கு பிடித்து விட்டது என்றால் உங்களுடன் பேசுவதற்கு ஏதேனும் காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பார். நீங்க சாப்பிட்டீங்களா, இப்ப என்ன செய்துட்டு இருக்கிறீங்க, எங்க இருக்கீங்க என தேடிக்கொண்டே இருப்பார். இதனால் கால் செய்தோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடன் தொடர்ந்தும் இணைப்பில் இருக்கவே விரும்புவார். நீங்கள் எப்ப மெசேஜ் போடுவீங்க, எப்போ கால் பண்ணுவீங்கன்னு கையில் ஃபோனை வச்சுக்கொண்டே காத்திருப்பார். சில சமயம் பொறுமையை இழந்து வாட்ஸ்அப் இமோஜிஸ் மற்றும் அவர்களுக்கு பிடித்த ஷார்ட்ஸ் வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பி உங்கள் கவனத்தை அவர்கள் பக்கம் இழுக்க நினைப்பார்கள். ஒன்றுமில்லாத விஷயங்களையும் கூட சுவாரஸ்யமாக பேசுவார்கள். தொடர்ந்தும் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்றே விரும்புவார்கள். உங்களுக்கும் அவருக்கும் நடக்கும் ஒவ்வொரு உரையாடல்களையும் மிகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் கவனிப்பார். அவர் தனிமையில் இருக்கும் போது நீங்கள் பேசிக்கொண்டதை நினைத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், எந்த நிறம் பிடிக்கும், என்ன உணவு பிடிக்கும், எது பிடிக்காது என்பன பற்றியெல்லாம் கவனமாக தெரிந்து வைத்திருப்பார். குறிப்பாக உங்களுடைய பர்த்டே மற்றும் நீங்கள் இருவரும் சந்தித்த மறக்க முடியாத நாட்களையும் அவர்கள் நினைவில் குறித்து வைத்திருப்பார்கள். எப்போதுமே உங்களை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியின் ஒரு உலகத்தில் அவர்கள் சிறகடித்த வண்ணமே இருப்பார்கள். உங்களது முன்னேற்றத்தின் மீது மிகவும் ஆர்வமாகவும் அக்கறையாகவும் இருப்பார்கள். குறிப்பாக நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கும், உங்களோட ஹேர் கட் எப்படி பண்ணலாம் மற்றும் நீங்கள் அவர்களுக்கு எப்போதுமே ஹேண்ட்ஸமாகவே தெரிவிங்க. உங்களுக்கு சிறிய காய்ச்சல் என்றாலும் அவர்கள் துடித்து போவார்கள். எவ்வளவு சண்டை போட்டாலும் சாப்பிட்டீங்களா, இப்போ என்ன செய்துட்ருக்கீங்க, எங்கே இருக்கீங்கிறத ரொம்ப அக்கறையாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களை ஒருவருக்கு பிடித்து விட்டால் நீங்கள் எப்போ பேசுவீங்க, எப்போது சந்திக்கலாம் என காத்திருப்பார்கள். நீங்கள் எப்போது வெளியே செல்வோமா என்று அழைத்தாலும் மனதில் ஒரு விதமான பயமோ தயக்கமோ இருந்தாலும் கூட உங்களுடன் வெளியில் வருவதற்கோ உங்களது கையை பிடித்து கொண்டு நடக்கவும் தயாராகவே இருப்பார்கள். குறிப்பாக அவங்க உங்ககிட்ட டைம் இல்லை, பிஸியாக இருக்கேன் அப்படின்னு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. உங்கள் உடனான சந்திப்புகளை தவிர்க்க அவங்க ஒருபோது விரும்ப மாட்டாங்க. அவருக்கு நீங்கள் தான் ஒரு உலகமாகவே இருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஒருவருக்கு உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு சொன்னால் அவர் உங்களுடன் இருக்கும்போது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்கோ அவரோட ட்ரெஸ் ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு புதுவிதமாக இருக்கும். உங்களை சந்திக்கும் போது இனம் புரியாத ஒரு விதமான ஒரு நர்வஸாக இருப்பாங்க. ஒரு விதமான தயக்கம் எல்லாம் க்யூட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. உங்களை ஒருவர் நேசிக்க தொடங்கிவிட்டார் என்றால் அவர்கள் உங்களை பார்க்கும்போது அன்பையும் தன் ஏக்கத்தையும் தன் பார்வையாலேயே சொல்லிவிடுவார்கள்.
நீங்கள் எவ்வளவோ பேர்களிடம் பழகி இருக்கலாம். அவர்களின் பார்வையில் காணாத ஒன்றை, ஒரு உணர்வை அவர்களின் அந்த பார்வையில் உங்கள் கண்கள் வழியாக பாய்ந்து இதயம் வரை செல்லும். அது ஒரு மின்னலை போல சட்டென தோன்றி மறையும். ஒருவர் உங்களை நேசிக்க தொடங்கிவிட்டார். அவரது முழு கவனமும் உங்கள் மீதே இருக்கும். அதை போல உங்களது கவனமும் அவர்கள் மீதே இருக்க வேண்டும் எனவும் விரும்புவார்கள். அவர்கள் முன் நீங்கள் யாரையும் பிரைஸ் செய்து பேசுவதை விரும்ப மாட்டார்கள். அவ்வாறு நீங்கள் ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்களது முகம் வாடி போகும். சில நேரங்களில் அதுவே உங்கள் இருவருக்கும் ஒரு அழகான ஊடலாகவும் மாறி போய்விடும். உண்மையான அன்பு என்பது சுதந்திரமாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்கும். அது மிகவும் அழகானது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இது ஒரு பாலமாகவே அமைகிறது. வாங்க, இது வீடியோவில் இறுதி பகுதி, செல்ஃப் டெஸ்ட். சரி, இப்போ நீங்களே செல்ஃப் டெஸ்ட் செய்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். நாங்கள் மேலே சொன்ன விஷயத்தில் 5க்கும் மேலே ஒத்து போகுது அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு மேற்கொண்டு நீங்கள் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கான சிக்னல்ஸை நீங்கள் தான் அனுப்பி அதை சக்ஸஸ் பண்ணணும். 2வது, மேலே சொன்ன விஷயத்தில் 3க்கும் குறைவாக இருந்தால் கவலைப்படாதீர்கள். அவங்க உங்களை நேசிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அந்த உறவானது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லையே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அதை லவ்வாக கூட மாற்றிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.